இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இலை லீஃப் இருக்குல்ல, அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு இன்செக்ட் வந்து நிறைய முட்டை போட்டு வச்சுருந்து எக் வந்து அந்த மாதிரி நிறைய சேர்ந்துருக்கு. கொஞ்சம் நான் லைட் கம்மி பண்ணி காமிக்கிறேன், பாருங்கள் தெரியும். ரொம்ப குட்டி குட்டியாக இருக்குது ஒயிட் கலரில். அதுதான் நம்ம வந்து மைக்ரோஸ்கோப்பில் எடுத்து வச்சு பார்த்துருக்கோம். கொஞ்சம் பெருசு பண்ணி காமிக்கிறேன், லைட் ஆன் பண்ணியாச்சு. இதுதான் இப்போ நம்ம மைக்ரோஸ்கோப்பில் வந்து பார்த்துட்ருக்கோம். இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நான் கூகுளில் வந்து சர்ச் பண்ணி அந்த இமேஜ் போட்டு பார்க்கும்போது ஸ்டிங் பக் அதனுடைய எக்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து இந்த மாதிரி தான் இருக்கும், குட்டி குட்டி பானை மாதிரி இருக்குது. இதில் பிளாக் கலரில் வந்து ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்குது பாருங்கள். மீன்ஸ் அந்த ஏதோ மாஸ்க் ஏதோ போட்டுட்டு முகமூடியெல்லாம் போட்டுட்டு படத்தில் எல்லாம் வருவாங்க, எல்லாம் கார்ட்டூன் கேரக்டர் அந்த மாதிரி இது வித்தியாசமாக தெரியுது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா எக் பஸ்டர் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம எக்கு வந்து பொரிக்கும் போது நம்ம கோழி முட்டைலாம் வச்சுட்டு முட்டை வந்து பொரிச்சு வருதுன்னு சொல்லுவோம்ல, ஹேட்ச் ஆகி வருது. ஸோ அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் அதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுமா, அப்படி உள்ளே இருந்து தள்ளிட்டு வெளியில் வந்து